சுவாமி சகஜானந்தா ஆன்மீக மற்றும் கலாச்சார மையம் சார்பில் சுவாமி சகஜானந்தாவின் 135ஆம் ஆண்டு பிறந்தநாள் விழா சிதம்பரத்தில் நேற்று நடைபெற்றது. அதில் பங்கேற்ற தமிழக ஆளுநர் RN ரவி பட்டியல் இனத்தைச் சேர்ந்த ஒருவர் முதல்வராக வர வேண்டும் என்று கூறினார். திருப்பரங்குன்றம் மலை தர்காவில் தொழுகை நடத்த தடையை மீறி செல்ல முயன்றதாக பாஜக சிறுபான்மை பிரிவு தேசிய செயலாளர் வேலூர் இப்ராஹிம் கைது செய்யப்பட்டார். அவரது மனைவியும் கைது செய்யப்பட்டார். விழுப்புரத்தில் நடைபெறவுள்ள மணிமண்டபம் திறப்பு விழாவில் வன்னியர் இடஒதுக்கீடு அறிவிப்பை முதல்வர் மு.க.ஸ்டாலின் வெளியிட வேண்டும் என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். காதலிப்பதாக கூறி பள்ளி மாணவிகள் 3 பேரை அழைத்துச் சென்று 3 மாணவர்கள் பாலியல் வன்கொடுமை செய்த சம்பவம் சென்னையில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பாக மாணவர்கள் உட்பட 6 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். திமுக லோக்சபா ராஜ்யசபா எம்பிக்கள் கூட்டம் நாளை சென்னையில் உள்ள அறிவாலயத்தில் நடக்கவுள்ளது. திமுக தலைவர் ஸ்டாலின் தலைமையில் நடக்கும் கூட்டத்தில் எம்பிக்கள் அனைவரும் தவறாமல் கலந்து கொள்ள வேண்டும் என்று கட்சியின் பொதுச் செயலாளர் துரைமுருகன் தெரிவித்துள்ளார். மகாராஷ்டிரா மாநிலம் புனே மாவட்டத்தின் சுற்றுவட்டார பகுதிகளில் குயிலின் வார் சிண்ட்ரோம் என்ற நரம்பியல் கோளாறு நோய் கடந்த சில நாட்களாக பரவி வருகிறது. இந்த நோய் மனிதர்களின் நோய் எதிர்ப்பு மண்டலம், மூளை மற்றும் முதுகெலும்புக்கு வெளியே உள்ள நரம்புகளை தாக்கி வருகிறது. டெல்லி அருகே நொய்டாவில் செயல்படும் ஷிவ் நாடார் பள்ளியைச் சேர்ந்த தாஷ் மாலிக் நாசாவின் விண்வெளி திட்டத்தில் பங்கேற்று புதிய விண்கல்லை கண்டுபிடித்து உள்ளார். இந்த புதிய விண்கல்லுக்கு நிரந்தர பெயர் சூட்ட மாலிக்கு நாசா அழைப்பு விடுத்திருக்கிறது. காற்று மாசை ஏற்படுத்தும் பழைய வாகனங்களை கைவிட ஊக்குவிக்கும் நோக்கில் புதிய வாகனம் வாங்கும்போது சாலை வரியில் தள்ளுபடியை இரட்டிப்பாக்க மத்திய சாலை போக்குவரத்து அமைச்சகம் திட்டமிட்டுள்ளது. வெளிநாட்டினரை மற்ற சிறை கைதிகளுடன் சமமாக நடத்துவதற்கான விதிகள், வழிகாட்டுதல்களை வகுப்பது தொடர்பாக மத்திய அரசு விளக்கம் அளிக்க வேண்டும். சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. வெளிநாட்டு வேலைக்கு ஆசைப்பட்டு லாவோஸ் நாட்டுக்கு சென்று அங்கு சைபர் குற்ற செயல்களில் ஈடுபடுத்தப்பட்ட 67 இந்தியர்களை தூதரக அதிகாரிகள் நேற்று பத்திரமாக மீட்டனர். குஜராத் மாநிலம் ராஜ்கோட்டில் இன்று இந்தியா இங்கிலாந்து அணிகள் மோதும் 3வது T20 போட்டி நடக்கிறது. இந்த போட்டியில் வெற்றி பெற வேண்டிய நெருக்கடியில் இங்கிலாந்து உள்ளது. இன்றைய போட்டியில் இங்கிலாந்து அணி தோற்றால் தொடரை இழக்க நேரிடும். கைலாஷ் மானசரோவர் யாத்திரை மற்றும் நேரடி விமான சேவையை மீண்டும் தொடங்க இந்தியாவும் சீனாவும் ஒப்புக்கொண்டுள்ளதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. உலகின் மிகவும் நம்பகத்தன்மை வாய்ந்த வங்கிகள் பட்டியலில் இந்தியாவின் பொதுத்துறை வங்கியான பாரத ஸ்டேட் வங்கி 4ஆம் இடத்தில் உள்ளது. அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு எதிரான வழக்கில் தடய அறிவியல் துறை உதவி இயக்குநர் தவிர்த்து மற்றவர்களிடம் விசாரணை நடத்த அமலாக்கத்துறைக்கு அனுமதி அளித்து சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவு. அமெரிக்க அதிபராக 2வது முறை பதவியேற்றுள்ள ட்ரம்புக்கு பிரதமர் மோடி தொலைபேசியில் வாழ்த்து தெரிவித்தார். அப்போது இரு தலைவர்களும் முக்கிய விவகாரங்கள் குறித்து ஆலோசனை நடத்தினர். ஆம்ஸ்ட்ராங் கொலையாளிகள் பயன்படுத்திய வெடிகுண்டுகள் உயர்நீதிமன்ற வளாகத்துக்கு உள்ளே வந்து சென்றுள்ளதால் பாதுகாப்பை பலப்படுத்துவது குறித்து நாளைக்குள் பரிந்துரைகளை அளிக்குமாறு தமிழக காவல்துறை, மத்திய தொழிலக பாதுகாப்பு படை மற்றும் வழக்கறிஞர் சங்கங்களுக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தில் 2553 மருத்துவர்களை தேர்ந்தெடுக்க நடத்தப்பட்ட தேர்வு முடிவு விரைவில் வெளியிடப்படும் என்று சுகாதாரத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் தெரிவித்தார். புதுச்சேரியில் இம்முறை முழு பட்ஜெட் மார்ச்சில் தாக்கலாகிறது. இதையொட்டி புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் தலைமையில் திட்டக்குழு கூட்டம் நாளை கூடுகிறது. வேங்கை வயல் சம்பவம் தொடர்பான குற்றப்பத்திரிகை நகல் கோரி குற்றம் சாட்டப்பட்டுள்ளோர் தரப்பில் புதுக்கோட்டை சிறப்பு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. விழுப்புரம் மாவட்ட எல்லை கிராமமான ஒலக்கூரில் உள்ள வட்டார அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் ஆய்வு மேற்கொண்டார். மின்வாரியத்தில் உள்ள காலி பணியிடங்களை நிரப்புதல், பழைய ஓய்வூதிய திட்டம் என்பன உள்ளிட்ட திமுக அரசின் தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றாவிட்டால் தொடர் போராட்டம் நடத்தப்படும் என்று தமிழ்நாடு மின் ஊழியர் மத்திய அமைப்பு அறிவித்துள்ளது. மக்கள் உரிமைக்காக போராடினால் பொய் வழக்கு பாய்கிறது. அதே சம்பவத்திற்கு முதல்வர் ஸ்டாலினுக்கு பாராட்டு விழா என்றால் பொய் வழக்கு ரத்தாகிறது என சட்டசபை எதிர்க்கட்சி துணைத் தலைவர் உதயகுமார் விமர்சித்துள்ளார்.
ஆட்சிக்கு வந்ததில் இருந்தே தொடர்ச்சியாக மின்கட்டணத்தை உயர்த்தி பொதுமக்களை இன்னலுக்கு உள்ளாக்கிக் கொண்டிருக்கும் திமுக அரசு விளம்பரத்துக்காக கண்துடைப்பு அறிவிப்புகளை வெளியிட்டு தொழில்துறையினரை ஏமாற்றி வருகிறது. தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார். தேர்தல் விதிமீறல் வழக்கை ரத்து செய்யக் கோரி இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் எம்பி நவாஸ் கனி தாக்கல் செய்த மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. சனாதன தர்மம் தொடர்பான உதயநிதி ஸ்டாலினின் கருத்து அரசமைப்பு சட்டத்தின் அடிப்படை உரிமைகள் எதையும் மீறவில்லை என நீதிபதிகள் தெரிவித்ததை அடுத்து அவருக்கு எதிராக தொடரப்பட்ட வழக்குகளை தள்ளுபடி செய்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. வேங்கை வயல் விவகாரத்தில் போலீஸ் குற்றப்பத்திரிகை மீது விமர்சனங்கள் எழுந்துள்ள நிலையில் முதல்வர் மறுபரிசீலனை செய்து வழக்கை சிபிஐயிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று திருமாவளவன் மீண்டும் வலியுறுத்தல். பாலிவுட் நடிகர் சைஃப் அலிகான் வழக்கில் சந்தேக நபராக போலீசார் கைது செய்த சத்தீஸ்கரைச் சேர்ந்த ஆகாஷ் கைலாஷ் வேலை திருமணம் வாய்ப்புகளை இழந்ததாக தெரிவித்துள்ளார். சென்னை மற்றும் சீர்காழியில் 20 இடங்களில் என்ஐஏ அதிகாரிகள் அதிரடி சோதனை நடத்தினர். தமிழகத்தில் இருக்கும் ISIS தொடர்பு நெட்வொர்க் பற்றி விசாரணை. ஸ்ரீஹரிகோட்டாவில் இருந்து நாளை ராக்கெட் விண்ணில் ஏவப்பட உள்ள நிலையில் மீனவர்கள் கடலுக்கு செல்ல தடை விதித்து மீன்வளத்துறை உத்தரவிட்டுள்ளது. பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைது செய்யப்பட்ட ஞானசேகரனை வருகிற பிப்ரவரி 7ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்க சைதாப்பேட்டை குற்றவியல் நடுவர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து 2 விசைப்படகுகளில் தமிழக மீனவர்கள் மீன்துறை அலுவலக அனுமதி சீட்டு பெற்று மீன்பிடிக்க கடலுக்கு சென்றனர். அப்போது அங்கு ரோந்து பணியில் இருந்த இலங்கை கடற்படையினர் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி மீனவர்கள் 13 பேரை கைது செய்தனர். இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் GSLV F-15 ராக்கெட் மூலம் NVS-02 என்ற செயற்கைக்கோளை விண்ணில் செலுத்த உள்ளது. இதன் மூலம் இஸ்ரோ தனது 100வது செயற்கைக்கோளை விண்ணில் செலுத்தி வரலாறு படைக்க தயாராகி வருகிறது. தாம்பரம் விமானப்படை தளத்தின் புதிய தலைவராக ஏர் கமாடோர் தபன் சர்மா பொறுப்பேற்றுக் கொண்டார். இதையொட்டி சிறப்பு அணிவகுப்பு நடைபெற்றது. டெல்லியில் உள்ள கவுசிக் என்கிளேவில் நேற்று மாலை புதிதாக கட்டப்பட்ட 4 மாடி கட்டிடம் இடிந்து விழுந்தது. கட்டட இடிபாடுகளில் சிக்கி 7 வயது சிறுமி உயிரிழப்பு. மேலும் 12 பேர் காயங்களுடன் மீட்கப்பட்டனர். விழுப்புரம் வழுதரெட்டியில் தமிழக அரசால் கட்டப்பட்டுள்ள முன்னாள் அமைச்சர் கோவிந்தசாமி நினைவு அரங்கம், சமூக நீதி போராளிகளின் மணிமண்டபத்தை முதல்வர் ஸ்டாலின் இன்று திறந்து வைக்கிறார். தமிழக பகுதிகளிலிருந்து வடகிழக்கு பருவமழை விலகியதன் எதிரொலியாக சென்னையில் பனிமூட்டம் இருக்கும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்து இருந்தது. கடும் பனிமூட்டம் காரணமாக சென்னையில் ரயில்களின் சேவையில் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. திருமணமான 2 ஆண்டில் மனைவியின் துன்புறுத்தல் தாங்காமல் கணவன் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் கர்நாடகாவில் பரபரப்பு ஏற்படுத்தியுள்ளது. இன்ஃபோசிஸ் துணை நிறுவனர் சேனாபதி கிரிஷ் கோபாலகிருஷ்ணன், இந்திய அரசியல் மையத்தின் முன்னாள் தலைவர் பலராம் உள்ளிட்ட 18 பேர் மீது SC/ST வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. வக்ஃப் திருத்த சட்ட மசோதாவுக்கு நாடாளுமன்ற கூட்டுக்குழு ஒப்புதல் அளித்துள்ளது. ஆளும் கட்சி உறுப்பினர்களின் 14 திருத்தங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டன. எல்லை பாதுகாப்பு படையில் பணியின் போது உயிரிழந்த அதிகாரிக்கு முசிறியில் ராணுவ மரியாதை செய்யப்பட்டு 5 குண்டுகள் முழங்க நல்லடக்கம் செய்யப்பட்டது. பாலிவுட் நடிகர் சைஃப் அலிகான் வழக்கில் புதிய திருப்பமாக மேற்குவங்க மாநிலம் நாடியா மாவட்டம் சாப்ராவை சேர்ந்த குகுமோனி ஜஹாங்கீர் ஷேக் என்ற பெண்ணை போலீசார் நேற்று கைது செய்தனர். இந்தியாவில் கிராமப்புற பெண் தொழிலாளர்கள் 15 கோடியாக அதிகரித்துள்ளதாக கேரள மாநில திட்ட வாரியத்தின் துணைத் தலைவர் VK ராமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். பிரதமர் மோடியுடன் நீண்ட நேரம் தொலைபேசியில் உரையாடினேன். அனைத்து விவகாரங்கள் குறித்தும் அவருடன் பேசப்பட்டது. அவருடனும் இந்தியாவுடனும் எங்களுக்கு நல்ல உறவு உள்ளது. பிப்ரவரியில் பிரதமர் மோடி வெள்ளை மாளிகைக்கு வர இருக்கிறார் என்று பிரதமர் மோடி உடனான தொலைபேசி உரையாடல் குறித்து செய்தியாளரின் கேள்விக்கு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பதில். புற்றுநோயில் இருந்து விடுபட்டதாக அமெரிக்காவில் இருந்து அறிவித்த சில வாரங்களுக்கு பிறகு கன்னட நடிகர் சிவராஜ்குமார் வெற்றிகரமான அறுவை சிகிச்சைக்கு பிறகு பெங்களூரு திரும்பினார்.
கோவையில் ஐடி நிறுவனம் திடீரென மூடப்பட்டதால் அதிர்ச்சியடைந்த ஊழியர்கள் இனி நாங்கள் வாங்கிய லோனை எப்படி திருப்பி செலுத்துவோம் என ஊழியர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுக்கு பொருளாதாரத்தில் ஏபிசிடி கூட தெரியாது என பாஜக மூத்த தலைவர்களில் ஒருவரான சுப்பிரமணியன் சுவாமி விமர்சனம். சென்னை புரசைவாக்கம் கஸ்தூரி ஆம்புலன்ஸ் சர்வீஸ் நிறுவனத்தில் பணியாற்றிய ஓட்டுநர் அல்பாசித் அமீனை என்ஐஏ கைது செய்தது. தடை செய்யப்பட்ட பயங்கரவாத அமைப்பான ISIS அமைப்புடன் தொடர்பில் இருந்ததாக ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் கைது செய்யப்பட்டுள்ளார்.